எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. இந்த தடவை திருச்சின்னமாலையில் நம்ம 7வது பாசுரத்தை நம்ம இந்த வீடியோ செஷனில் அனுபவிக்கலாம். இதுவரைக்கும் 6 பாசுரங்களை தேசிகர் அருளி செய்த இந்த 6 பாசுரங்களும் அதனுடைய 3 தனியங்களையும் அவதாரிக்கையும் பார்க்காதவா அந்தந்த வீடியோ செஷனில் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா கண்டினியூட்டி இருந்தால் தான் நம்மளால் கண்டினியூவாக படிக்க முடியும். அதனால் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பெருமாளை எப்படியெல்லாம் தேசிகர் அனுபவித்து சேவிச்சிருக்கிறார் அப்படின்றத நாம் இங்கே அனுபவிக்க முடியும். அதாவது அவ்வளவு ஈஸி, வார்த்தைகளை எவ்வளவு அழகாக போட்டிருக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு இதில் எல்லா வார்த்தைகளுமே தெரியும், எல்லா தமிழ் வார்த்தைகளும் தெரியும். ஆனால் எதுக்கப்புறம் எது போடணும், எதுக்கப்புறம் எது போடணும் அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறார். இன்னைக்காவது மீடியாலாம் இருக்குது பேர் சொல்லி, அவருக்கெல்லாம் எந்த மீடியா இருந்தது? இன்னி வரைக்கும் இதை நம்மளுடைய மனசில் இவ்வளோ அழகாக பதிகிற மாதிரி சொல்லியிருக்கிற அவருக்கு அந்த வரதனுடைய அருள் பூரணமாக இருந்தது. நமக்கும் இந்த வரதனுடைய அருள் பூரணமாக இருக்கணும். இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறதால ஒவ்வொருத்தரும் தான் மட்டும் படிக்கிறது இல்லாமல் தன்னுடைய ஆத்துல இருக்கிற அந்த குழந்தைகளுக்கும், அதாவது குழந்தைங்க கேட்டதை நல்லாவே சொல்லுவா, கேட்டதை நன்னா சொல்லுவா, கெட்டதை சொல்ல மாட்டா. அதனால அந்த நீங்கள் சொல்ல சொல்ல அவா கேட்க கேட்க அழகாக பசங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுவா. நம்மாத்து பசங்களை நம்ம நல்லா பழகனா அதுக்கு முதல்ல பசங்களை நம்ம கேட்க வைக்கணும். இதெல்லாம் என்னன்னு சொல்லணும். பசங்களை கூட விளையாடும் பொழுது போகும் பொழுது திருச்சின்னமாலைனா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், அடைக்கலப்பத்துனா என்னன்னு சொல்லி தரணும், பிரபந்தசாரம் சொல்லி தரணும், திருவாய்மொழி உள்ளே இருக்கிற கண்டென்ட் கேட்கறதுக்கு அவனுக்கு வயசு இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம அவனுக்கு எப்போ வாயில வார்த்தைகள் வருதோ, நம்ம சொல்றது புரியறதோ அன்னையிலிருந்தே நம்ம அவனுக்கு குழந்தைக்கு சொல்ல ஆரம்பிச்சிடணும். நம்ம 10 சொன்னால் அதில் 1ஆவது அவன் புரிஞ்சுப்பான், 15 சொன்னால் அதில் 2ஆவது அவன் தெரிஞ்சுப்பான். அதனால் திருப்பியும் நீங்கள் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நாம் இன்றைக்கு போடுற விதை தான் நாளைக்கு நல்லா செழிப்பான மரமாக வளரும். உங்களுடைய குலம் கௌரவம் எல்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம 7வது பாசுரத்தை பார்க்கலாம். அகலக்கில்லா திருமகளார் அன்பர் வந்தார், அடி 2 ஆறாக தந்தார் வந்தார், புகழ் இல்லார் புகழாகும் புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடனே திகழ்வார் வந்தார், அகிலமிலாம் ஆனந்தமானார் வந்தார், அடியினை கீழ் வைத்தடிமை கொள்வார் வந்தார், பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், பகல் ஒன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே. அகலக்கில்லா திருமகளார் அன்பர் வந்தார். அகலக்கில்லனா பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் கூட பெருந்தேவி தாய் நகர மாட்டாளாம். அதாவது பெருமாள் கிழக்க நோக்கி பார்க்க, பெருந்தேவி தாய் மேற்க நோக்கி பார்க்க, 2 பேர் அவர் மேலிருந்து கீழே பார்க்க, இவர் கீழே இருந்து மேலே பார்க்க, பக்தர்கள் எல்லாம் தேவியை தவிர பெருந்தேவி தாயை தரிசனம் பண்ணிட்டு தான் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுவாளாம். அதுக்குள்ள பெருந்தேவி தாய் சொல்லிடுவாளாம், நம்ம குழந்தை வந்துட்டு இருக்கான், நன்னா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கோ, ஏனோ தானோன்னு பண்ணிடாதீங்கோ அப்படின்னு சொல்லுவாளாம். ஏன்னா ஆர்டர் போடுறாளாம் அவர் ஆத்துக்காரருக்கு, நன்னா குழந்தைய பார்த்துக்கோங்க, நன்னா வந்து என்னை சேவிச்சுட்டு போயிட்டான், உங்களையும் சேவிக்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு வாழலாம். அது மாதிரி ரெட்டப்புறப்பாடு இருக்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்குமா. அந்த ரெட்டப்புறப்பாடு பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாதான், எத்தனை கண்ணு வேணும், அவ்வளோ அழகாக இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு க்ஷணம் கூட அகலக்கில்லா அவளை பிரிவே இல்லாத அந்த திருமகளார் அந்த பெரிய பிராட்டியினுடன் அன்பர் வந்தார், அடி 2 ஆறாக வந்தார் தந்தார் வந்தார், அடி 2 அவருடைய பாத கமலங்கள், அவருடைய சரணாகதி, அவருடைய சரணங்கள் ஆறாக. ஆறுன்றது இதுக்கு 2 அர்த்தம் வச்சுக்கலாம். ஆறுன்றது வழின்னு சொல்லலாம், இன்னொரு ஆறுன்றது 6 குணங்களை சொல்லலாம். என்ன 6 குணங்கள்? ஞானம், பலம், ஐஸ்வர்யம், சக்தி, வீரியம், தேஜஸ். அவருடைய கால்களை பார்த்தாலே அதுவே நமக்கு வழி காமிக்குமாம். அதுவே நமக்கு ஞானம், பலம், ஐஸ்வர்யம், சக்தி, வீரியம், தேஜஸ் எல்லாமே தந்துருமா. அப்படிப்பட்டவர் வந்தார். புகழில்லார் புகழாகும்
புனிதர் வந்தார். ஐயோ நமக்கு யாருமே இல்லையே, நம்ம தனியாக இருக்கோமே, அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணவே வேண்டாமா. உனக்கு யாரும் இல்லையா? ஏன் நான் இருக்கிறேன் உனக்கு, நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு நான் இருக்கேன்னு கவலைப்படாத. ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொரு இல்லைன்னு கவலைப்படாத. புகழ் இல்லார் உனக்கு புகழ் இல்லையா? புகழாகும், நானே உனக்கு புகழாக இருப்பேன். புனிதர் வந்தார், அப்படிப்பட்ட பவித்திரமானவர் வந்தார். பொன்னுலகில் திருவுடனே திகழ்வார் வந்தார். இந்த பொன்னுலகன்னு கேட்டால் வைகுண்டம். இந்த வைகுண்டத்தில் லக்ஷ்மி பிராட்டியினோட அந்த திருப்பார்கடல்ல சயனிச்சிருக்கிற அந்த பெருமாளே நேராக வந்துடுவர் நீ கூப்பிட்டா. அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார். இந்த உலகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர். எந்த ஒரு செயல்கள் எடுத்தாலும் சரி, பெருமாளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும். அதாவது இன்னைக்கு அவர் துக்கத்தை கொடுத்துட்டார் அப்படின்றதுக்காக அவர் கெட்டவர் கிடையாது. இந்த துக்கத்தை எதுக்கு கொடுத்தார்? நீ நல்ல ஆடைக்கு நீ ஆனந்தமா இருக்கணும். நம்ம ஒரு சமயம் யோசிச்சு பார்க்கலாம், இந்த துக்கம் நமக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு யோசிக்கும் பொழுது, அந்த துக்கத்தை கொடுக்கலன்னா வேற ஏதாவது துக்கம் நமக்கு பெருசா வந்துடும். அதனாலதான் இந்த துக்கத்தை சின்னதா கொடுத்துட்டார். ஒருத்தன் மலை மேல போயிட்டே இருப்பானாம், கீழே விழுந்துருவானா, கீழே விழுந்து காலில் நல்லா அடிபட்டுடுமா. ஐயோ நான் மலையேறது இந்த பெருமாளுக்கு பிடிக்கல, என்ன போய் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பிட்டே இருப்பானா. ஒரு 2 நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர்ல வருதான், அதாவது 2 நாள் முன்னாடி பெரிய சிறுத்தை அங்கே போயிட்டு இருந்தது, அது போகிறவாள எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு நியூஸில் வருமா. அப்போ அவன் ஃபீல் பண்ணுவாளாம், நமக்கு அடிப்பட்டது கூட அங்கே நல்லது, அதனால தான் நாம் திரும்பி வந்துட்டோம், இல்லைனா அந்த சிறுத்தை என்ன எதனா பண்ணியிருக்குமே அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுவாராம். அதனால் அகிலமெல்லாம் ஆனந்தமானார் வந்தார். ஆனந்தத்தை தான் கொடுப்பார். அந்த க்ஷணம் ஆனந்தம் இல்லைன்னா கூட அடுத்த க்ஷணம் ஆனந்தத்தை கொடுத்துருவார் அவர். அடியனை கீழ் வைத்தடிமை கொள்வார் வந்தார். அதாவது தன்னுடைய கால் கிட்டேயே உன்னை வச்சுப்பார். எங்கேயோ ஓரமா நில்லு, சைட்ல இருந்து என்ன பார்த்துக்கோ, பின்னாடி நின்று பார்த்துக்கோ, அப்படியா இல்லை, நீ வந்து வரதா அப்படின்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோ, ஏன் வாமா என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ, என் பக்கத்தில் இருந்து என்ன தரிசனம் பண்ணிக்கோ, என் கூடவே இரு. அவர் கூட இருக்கும்போது நமக்கு எந்த தீய பழக்கங்களோ, எந்த கெட்ட எண்ணங்களோ, எந்த பாசாங்கோ எதுவுமே நமக்கு வராது. அடியினை கீழ் வைத்த அடிமை. அவர் அடிமைனா கைங்கரியம் பண்ண வைப்பார். நீங்க அடிமைனா நம்மள அங்கே போய் அடிமையா வச்சுப்பாரா அப்படின்னு நினைக்காதீங்க. அவருக்கு வேண்டிய கைங்கரியங்கள் பண்றது தான் நம்மளுடைய சந்தோஷமே. அந்த கைங்கரியம் பண்றதுக்கு நமக்கு பர்மிஷனை கொடுப்பார். பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார். மகாபாரத யுத்தத்துல அபிமன்யுவை அவனுடைய வதம் செய்தப்போ அந்த ஜெயத்ரதன் ஒத்தனை அர்ஜுனன் கொல்றதுக்கு ரெடியா இருக்கான். அவன் ஈவினிங்குள்ள சாகலைன்னா தான் தீ மூட்டி செத்து போயிடுவேன்னு சொல்றான். உடனே என்ன பண்றார், அந்த துரியோதனன் அந்த ஜெயத்ரதனை நல்ல ஒரு வியூகம் பண்ணி அந்த வியூகத்துக்குள்ள வச்சிருக்கிறார். நல்லா ஈவினிங் ஆயிடுத்து. திடீர்னுட்டு அப்படியே பெருமாள் கிருஷ்ணர் பார்க்குறாரு, என்னடா இது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, இந்த 10 நிமிஷத்துக்கு மேலே சூரியன் மறைய போகிறது. இந்த நேரத்தில் அவன் அந்த ஜெயத்ரதனை பார்க்க முடியலை. அர்ஜுனன் என்ன பண்ணுவான், சொன்னதை செஞ்சிடுறவன் தீ முட்டி குளிச்சிடுவான், அப்புறம் எப்படி தர்மம் ஜெயிக்கும் அப்படின்னு யோசிச்சார். உடனே தன்னுடைய சக்கர ஆயுதத்தினால டக்குன்னு போய் சூரியனை மறைச்சார். சூரியன் மறைஞ்ச உடனே ஜெயத்ரதன் ஜாலியா, ஐயோ சூரியன் மறைஞ்சு போயாச்சு, அர்ஜுனா வா தீக்குழி அப்படின்னு கத்திட்டு வரான். டக்குன்னு அந்த சக்கராயுதத்தை வாங்கிடுறார். உடனே கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா சூரியன் இருக்குது, ஜெயத்ரதனை போடு ஒரு போடு அப்படின்றார். அதாவது பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார். பகல் ஒன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே. அதாவது அந்த வைகுந்தத்துல பகலும் கிடையாது இரவும் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி. ஏன்னா பொன்னுலகம் அது. அப்படிப்பட்ட அந்த வைகுண்டத்துக்கான அதிபதியை அவர்தான் அப்படின்னு சொல்றா இந்த 7வது பாசுரத்துல. அகலக்கில்லா திருமகளார் அன்பர் வந்தார், அடி 2 ஆறாக தந்தார் வந்தார். புகழ் இல்லார் புகழாகும் புனிதர் வந்தார். பொன்னுலகில் திருவுடனே திகழ்வார் வந்தார். அகிலமெல்லாம் ஆனந்தமானார் வந்தார். அடியினை கீழ் வைத்தடிமை கொள்வார் வந்தார். பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார். பகல் ஒன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே. இதுதான் 7வது பாசுரம். இந்த 7வது பாசுரத்தை நீங்க பொறுமையா படிச்சீங்கன்னா இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா மனசுல பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும்
பார்த்து பார்த்தே படிக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த வரதனுடைய அருள் நம்ம கட்டாயம் கிடைக்கும். அப்போ நம்ம பார்க்காம சேவிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம அர்த்தங்களை புரிஞ்சிக்கலாம். அர்த்தங்களை புரிஞ்சு அதை ஒரு படக்காட்சியாக மனசு முன்னாடி கொண்டு வந்து நாமளும் அவருக்கு வந்தார் தொந்தார் தாமே அப்படின்னு கோவிலுக்கு போனால் நாமனங்க தாமீனங்கா நிற்பார் வந்தார், நாமளும் அந்த மாதிரி சேவிக்கலாம். அப்படி சேவிக்கும் பொழுது நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். பெருமாளும் நம்ம கிட்ட வந்து நிற்பார். நன்றி, வணக்கம். இப்படிக்கு மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.